பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நல் நாமத்திலே ஆமேன். இக்காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாய் நாம் ஆண்டவரை ஒருமித்து ஆண்டவர் படைத்த இயற்கையோடு இணைந்து ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக நம்மை ஒன்றுபடுத்துவோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட ஆண்டவரே, இந்நல்வேளுமாய் சுவாமி, உமது சாயலின்படி உமது ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுமக்களாகிய நாங்கள் ஆண்டவரே, நீர் படைத்த உமது படைப்போடு கூட ஆண்டவரே, மனுஷனுக்கு நன்மையாய் தேவரீர் நீர் வாய்க்கு செய்த சகல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். இயற்கையோடு ஒன்றித்து வாழும்படியாய் நீர் தந்திருக்கிற இவ்வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதை உணர்ந்தறிந்து வாழக்கூடிய கிருபையை தாரும். ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் வழிவிலகி செல்லாத படிக்கும், ஆண்டவரே, இயற்கையை மிதித்து வாழாத படிக்கு மதித்து வாழ்ந்து ஆண்டவரை நீர் தந்திருக்கிற நன்மைகளை பெற்று உமக்கு நன்றி அறிதலான உள்ளத்தோடு எப்போதும் காணப்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். இக்காலை ஆராதனையின் துவக்கம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாக உம்முடைய மெய் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆட்கொண்டருள வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்திலே தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வமானித நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீ பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தே நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவால் மிதித்தே சாவால் மீதித்தே ஜெயித்தடைந்தீர் வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பரத்தின் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றை
என்றைக்கும் வாழவே பரமவாசல் திறந்தோர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. மீண்டுமாக ஆண்டவரின் நல்நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்று நாம் நின்ற நிலையிலே இறை வழிபாட்டு நூலிலே 3ஆம் ஆராதனை முறைமையின் முதல் பகுதியை பின்பற்றுவோம். 3ஆம் ஆராதனை முறைமை முதல் பகுதி. கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய், வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவிகொடாமற் போனோம். தமது ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசனை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரபாவத்தின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு சென்று, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் வெளிரங்கையனே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் வெளிரங்கையனே. நித்தமென் இருதயம் தீயதன் பரணே, நித்தமென் இருதயம் தீயதன் பரணே. நிலைவரம் ஏனில் இல்லை நீ என் தாபரமே, நிலைவரம் ஏனில் இல்லை நீ என் தாபரமே. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் வெளிரங்கையனே.
கால்கள் விழாவினில் சுத்தமுறும் கரம், கால்கள் விழாவினில் தோன்றது காயங்கள் தூய சினேகா, தோன்றது காயங்கள் தூய சினேகா. எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலிறங்கையனே. எந்த நீதிகள் என் கண்கள் முனமே இடைவிடாதிருக்கையிலே, எந்த நீதிகள் என் கண்கள் முனமே இடைவிடாதிருக்கையிலே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தம மனமுடையோ எனையாடும், உத்தம மனமுடையோ எனையாடும். எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் வெளிரங்கையனே. நம்மை ஒருமுகப்படுத்தி 96ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் ஜெபத்தை எடுப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதலை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும். என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைபரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கலிகளினால் நாங்கள் கட்டுண்டவளாயினும் உருக்கமான முது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுவோமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் அருள் கூர்ந்து அமரவும். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 36 வரை வாசிக்க கேட்போம். The book of Ezekiel, chapter 36, verses from 24 to 36. நான் உங்களை புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலுமிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து
உங்களை என் கட்டளைகளிலே நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை இரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகள் நிமித்தமும் உங்களையே அரசூசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகள் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்களில் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரினமாக்குகிறேன் என்றும், அப்போது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்றார் என்பதை முதலாம் வேத பாடம் வாசித்து ஆயிற்று. இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். A reading from the book of Romans, chapter 8, verses 12 to 25. Verses 12 to 25. My dear friends, we must not live to satisfy our desires. If you do, you will die. But if you live, if by the help of God's Spirit you say no to your desires. Only those people who are led by God's Spirit are children. God's Spirit doesn't make us slaves who are afraid of Him. Instead, we become His children and call Him our Father. God's Spirit makes it sure that we are His children. His Spirit lets us know that together with Christ we will be given what God has promised. We will also share in the glory of Christ because we have suffered with Him. I'm sure that we are suffering now cannot compare with the glory that we will be shown to us. In fact, all creation is eagerly waiting for God to show who His children are. Meanwhile, creation is confused, but not because it wants to be confused. God made it this way in the hope that creation would be set free from decay and would share in the glorious freedom of His children. We know all creation is still groaning and is in pain like women about to give birth. The Spirit makes us sure about what will be in the future, but now we groan silently while we wait for God to show that we are all His children. This means that our bodies will also be set free. And this hope
what saves us. But if we already have what we hope for, there is no need to keep on hoping. However, we hope for something we have not yet seen, and we patiently wait for it. This is the word of the Lord. Thanks be to God. சுந்தர பரம தேவம் மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரம தேவம் மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். அந்தரம் புவியும் தந்து சொந்த ஜீவனையும் இந்து ஆற்றினார், நம்மை ஒன்றாய் கூட்டினார், அருள் மூடி சூட்டினார், கிருபையால் தேற்றினாரே. துதி சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். பாசாசால் வந்த தீதனும் பாவத்தால் நொந்த பாவிகளான நம்மை உசாவி மீட்டாரே. வேத பிதாவுக்கு கந்த ஜாதியாக கூட்ட வந்த ஏசியாவை பற்றும் பேசும் பாச விட்டாரே. போதனுகா நீதிபரன் பாதமதின் ஆதரவில் கூடுங்கள், பாவத்துயர் போடுங்கள், ஜெயத்தை கொண்டாடுங்கள், துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். ஜோதிகளும் எண்ணடங்கா சேனைகளும் விந்தையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே. மண்ணிலுள்ள ஜாதிகளும் நன்னும் பல பொருள்களும் வல்ல பரன் என சொல்லி துக்கியத்தவே. அண்ணலும் பிதாவுக்கு ஒரு புண்ணிய குமாரனை கொண்டாடின, அவர் பாதம் தேடின, வெகுத்திரல் கூடிட, துதி புகழ் பாடிட பாடிட என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். தலைவர்களும் வித்தக பெரியார்களும் சங்கத்தோர்களும் கிருபை தங்கி வாழவே. எத்திசை மனிதர்களும் பக்தர் விசுவாசிகளும் ஏகமிகும் சமாதானமாக வாழவே. உத்தம போதகர்களும் சத்திய திருச்சபைகளும் உயர்ந்து வாழத்தியோன் பயந்து தாழமிக நயந்து கிறிஸ்துவுக்கு ஜெயந்தான் நயந்தான் என்றும். சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும்.
ஜெபிப்போம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் படைப்பாளர். நாங்கள் உமது கையின் ஆண்டவரே சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டவர்கள். எங்களுடைய நாசியிலே ஆண்டவரே நீர் தந்த சுவாசம், அதன் வாயிலாக நாங்கள் ஜீவ ஆத்மத்தை உடைய பிள்ளைகளாக சங்கீதக்காரன் சொல்கின்ற வண்ணமாய் நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்ன வண்ணமாய் சுவாமி, நன்றியதான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரே உமது ஆலயத்திற்குள் உட்பிரவேசிக்கவும் கர்த்தர் செய்த நன்மையான நற்காரியங்களை நினைவு கூர்ந்தவர்களாய் உமக்கு நன்றி என்று சொல்லவும் நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உம்மை போற்றுகின்றோம். என்னால் வேளுமாய் சுவாமி, நீ செய்த நன்மையான காரியங்களை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்ற உமது பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். பற்பல தேவையிலே காணப்பட்ட அவர்களை ஆண்டவரே நீர் இரக்கமாய் கண்ணோக்கி பார்த்தது மட்டுமல்ல, ஒவ்வொருவரின் ஆண்டவரை விண்ணப்பத்திற்கும் நீர் செவி கொடுத்து ஆண்டவருடைய தேவைகளிலே நீர் நிறைவு காணும்படியாய் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் தந்திருக்கின்ற அந்த பூரண வாழ்க்கைக்கு அவர்கள் உகந்தவர்களாய் எப்போதும் காணப்பட நீர் கிருபை தர வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். நம்முடைய இரக்கமுள்ள கரம் தொடர்ந்து அவர்களையும் அவருடைய சார்ந்து வாழ்கின்ற குடும்பத்தாரையும் ஆண்டவரை என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நிற்க இந்நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்போம். சுவிசேஷ வேத பாடமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 23 முடிய. The Gospel according to St. John chapter 20 verses 19 to 23. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. என்னால் வேலையிலுமாய் நம்முடைய இருக்கின்ற திருமதி எமிலி தீமோத்தி அவர்களை திருச்சபையாராகி உங்கள் சார்பிலும் பரிபாலன குழுவின் சார்பிலும் எனது சார்பிலும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று இந்நாளுக்குரிய ஆண்டவரின் செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்போடு அழைக்கின்றேன். அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பிடுமே.
ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றியை ஏறெடுக்கிறோம். இம்மட்டுமாக நீர் எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ அனுமதி கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேலையில் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கிற வேளையிலே நீர் எங்களோடு பேசுகிற சத்தத்தை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தையும், ஆண்டவரே, அதை எங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுகிற பாக்கியத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் இரட்சகர் வழியாய் ஜெபத்தை எடுக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு முறையாக கூட உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காகவும், வாய்ப்பளித்த திருச்சபையின் போதகர், பரிபாலன குழுவினர், திருச்சபையார் உங்கள் அனைவருக்குமாக கூட என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியையும் நல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாள் சுற்றுப்புற சூழலின் ஓய்வு நாள், என்விரான்மெண்டல் சண்டே என்று அழைக்கப்படுகிறது. நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக ஜூன் 5ஆம் தேதி த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, இந்த உலக சுற்றுப்புற சூழலின் நாள் என்று நாம் அனுசரிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் அது பள்ளியிலே ஆனாலும் சரி, கல்லூரியிலே ஆனாலும் சரி, எல்லா இடத்திலும் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு மிக முக்கியம் கொடுக்கிற காலமாக பார்த்து வருகிறோம். நம்முடைய சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸில் கூட ஈகோ டிபார்ட்மெண்ட் என்கிற ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி அதற்குரிய செயல்பாடுகளிலே அவர்கள் மிகவும் ஆக்டிவாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பல இடங்களிலே பல என்ஜிஓக்கள் கூட மரம் நடுவதிலும் தோட்டங்களை உருவாக்குகிறதிலும் பல விழிப்புணர்ச்சிகளை ஏற்படுத்துகிறதிலும் மும்முரமாக இயங்கி வருகிறார்கள் என்பதை கூட நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அருமையான திருச்சபையாரே, இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறதான இந்த தியானங்கள் ஒருவேளை ஒரு சயின்ஸ் கிளாஸை போல கூட இருக்கலாம். நாம் அனைவரும் நம்மை மட்டுமே கண்ணோக்கி பார்க்கிறோம். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய திகில்கள், என்னுடைய பயங்கள் என்று இந்த சுற்று வட்டத்திலிருந்து நம்மை படைத்த ஆண்டவரையும் அவர் படைத்த படைப்புகளையும் கூட நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் கடவுள் நம்மை சிருஷ்டித்தார், இது யாருமே மறுக்க முடியாது. நாம் இந்த பகுதிக்கு முன்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, நம்முடைய சுற்றுப்புற சூழல் என்றால் என்ன? வாட் இஸ் என்வாயர்மெண்ட்? சயின்ஸில் நாங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு உயிரினமும் அதை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறமும் ஒன்றாக சேர்த்து அதனுடைய சுற்றுப்புற சூழல் என்கிறோம். The living organism and its surrounding together called as environment என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை மீனை எடுத்துக்கொண்டால் மீனும் அது வாழுகிறதான இடமாகிய தண்ணீரும், ஒருவேளை பறவைகளை கொள்வோமானால் பறவைகளும் பறவைகள் வாழ்கிற மரங்களும், இல்லை மனிதர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மனிதர்களும் மனிதர்கள் வாழ்கிற இந்த பூமியும், இதை தான் நாம் சுற்றுப்புற சூழல் என்று கூறுகிறோம். இங்கு இது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய ஓய்வு நாளிலே நாம் தியானிக்க போகிறது, இவ் அனைத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆண்டவர் படைப்பிலே தன்னை ஒரு தொழிலாளியாக உட்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த படைப்பு எதற்காக படைக்கப்பட்டது? ஆண்டவர் படைப்பில மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 148வது சங்கீதம், அது முழுவதுமாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது. எது கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்? எல்லா சிருஷ்டிப்பும் எல்லா விதமான படைப்பும் கடவுளை துதிக்க அங்கு அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, வானம், மலைகள், காடுகள், தண்ணீர்கள், இதையோடு சேர்த்து நாம் பார்க்கிறோம் ராஜாக்களும் முதியவர்களும் சிறு பிள்ளைகளும் அனைவருமாக சேர்ந்து கடவுளை துதிக்கத்தக்கதான ஒரு காரணம் அங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மனிதர்களை மட்டும் நோக்கி பார்க்காதபடிக்கு மனிதர்களையும் இந்த இயற்கையும்
ஒன்றாக சேர்ந்து கடவுளை துதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய சிருஷ்டிப்பு மிகவும் உன்னதமான ஒரு சிருஷ்டிப்பு. இந்த படைப்புகளின் பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது எப்படியாக இந்த படைப்பை கடவுள் படைக்கிறார் என்பதை சில முக்கியமான கருத்துக்களோடு நாம் இந்த காலை வேளையில தியானிப்போம். முதலாவதாக, கடவுளின் படைப்பு ஒவ்வொன்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். There is a purpose behind, a definite purpose behind every creation. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லா பிள்ளைங்களுக்கும் நாம சொல்லி கொடுக்கிறோம். எந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சாலும் முதலாவது நாம் சொல்லி கொடுக்கிற வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த மழலையில அந்த குழந்தைகள் சொல்லும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். பிரியமானவர்களே, குழந்தை அதை ஏதோ ஒரு வசனமாக சொல்லாதபடிக்கு அந்த பெற்றவர்களையும் அந்த குழந்தையையும் இந்த உலகத்தையும் படைத்தது ஆண்டவர் என்கிற அந்த உண்மையை அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறப்பவே நாம் அவர்களுக்கு ஊட்டுகிறோம் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:2 நாம் பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். பூமி வெறுமையா இருந்ததாம், ஒழுங்கினமாய் இருந்ததாம். இந்த ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கிற இந்த பூமியை முதலாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம், வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அந்த பூமி ஒழுங்கற்ற தன்மையை மாற்றி அது ஒழுங்கானதாக இருக்க ஆண்டவர் படைப்பிலே தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். வெறுமையாய் இருக்கிற இந்த பூமி நிரப்பத்தக்கதாக ஆண்டவர் படைப்புகளை படைக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல ஒரு லெசன்ல ஒரு கேள்வி வரும், which is the largest vessel ன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். எது ஒரு பெரிய பாத்திரம்? அதற்குரிய பதில் பூமிதான் பெரிய பாத்திரம் என்று பார்க்கிறோம். இதை சங்கீதம் 104வது சங்கீதம் 24வது வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய பொருள்கள் எது? ஆண்டவருடைய பொருள்கள், அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மலை, நதி, கடல்கள், இந்த பூமியினுடைய எல்லா காரியமும், இந்த மினரல்ஸ், அந்த மெட்டல்ஸ், ஒவ்வொரு பொருட்களும் கர்த்தருடைய பொருட்கள். இதைதான் சங்கீதத்திலேயே நாம் வாசிக்க கேட்கிறோம், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 24 1வது வசனத்துல கூட அப்போ பார்க்கிறோம், இந்த சர்வ சிருஷ்டியும், இந்த சர்வ முழு யூனிவர்ஸும் அது ஆண்டவருடையது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த முழு உலகத்தை, வெறுமையாய் காலியாய் இருந்த இந்த உலகத்தை நிரப்புகிற ஆண்டவர் அந்த படைப்பிலே தன்னை உட்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இருளாய் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த இருள் விலக்க பெற்று ஒளியை அங்கு ஆண்டவர் தருகிறதாக நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த கடவுளுடைய திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் சூரியனை படைத்தார் என்றார், அதற்குரிய திட்டம் என்ன திட்டம்? அது வந்துட்டு ஒளியை தரணும். பூமியை படைத்தார் என்றால் பூமி தன்னிடத்தில் வருகிறதான விதைகளை முளைக்க செய்யணும். மரம் இருக்கிறது என்றால் அது நிழலை தரணும், அந்த மரம் கனியை தரணும், அது ஆக்சிஜனை தரணும். ஒவ்வொன்றும் ஒரு நோக்கம் இருக்கிறது. மலைக்கென ஒரு நோக்கம், கடலுக்கென ஒரு நோக்கம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி அதை படைக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் உண்மை. அருமையானவர்களே, பல வேலைகளிலே நாம் சோர்ந்திருக்கிறதான வேலைகளிலே தோல்விகள் தொடர்ச்சியாக நம்மை அணுகும் பொழுது நாம் சொல்லுகிறதான ஒரு காரியம், கடவுள் என்னை ஏன் படைச்சாரு? எதுக்கு தானே அந்த உலகத்துல பிறந்தேனோ? என்னால ஒரு பிரயோஜனமே இல்லையே. ஆனா அது சாத்தான் நமக்குள்ள ஏற்படுத்துகிற ஒரு காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். காடுகளையும் மேடுகளையும் மலைகளையும் மண்ணையும் பூண்டையும் ஒரு திட்டத்தோடு படைத்த ஆண்டவர் மனிதனையும் ஒரு திட்டத்தோடு படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்க ஒருவேளை இந்த இயற்கையை ரசிக்கிறவர்களாக இருந்திருந்தால் இயற்கையை உற்று பாருங்கள். ஒரு மரம் இருக்கிறது என்றால் அது எந்த ஒரு உணர்ச்சியுமே காட்டாது, அதுக்கு கோபம் வராது, அதுக்கு கவலை இருக்காது. அது தன்னைத்தானே எந்த விதத்திலையும் சூழ்நிலையிலும் தன்னை தாழ்த்தி கொள்ளாது. எதற்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டனோ
அதற்காக நான் இந்த உலகத்துல நிற்கிறேன் என்று நிற்பதை பார்க்கிறோம். இதை ஆண்டவர் தன்னுடைய உமைகளிலே, தன்னுடைய பிரசங்கங்களிலே அநேக முறை சொல்ற, காட்டு பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள். நம்ம பார்க்க சொல்றாரு, ஆனா நாம தான் பார்க்கறது இல்ல. மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் பார்க்காதபடி நம்மை நாம் பார்த்து கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். சோ இந்த மனிதன் மட்டும்தான் கடலுடைய திட்டத்திலிருந்து வெளியே சென்று விடுகிறான். அந்த கடலுடைய திட்டம் என்கிற வட்டத்திலிருந்து கீழ்ப்படியாமையினாலே அவன் தூர போகிறதை பார்க்கிறோம். கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த பூமிக்கு அவன் சாபத்தை தந்திருக்கிறான் என்கிறது தான் உண்மையிலும் உண்மையாக விளங்குகிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்கிற சத்தியம், கடவுள் படைப்பில் எந்த ஒரு காரியமும் தானாக, அதாவது ஆக்சிடென்டாக சிருஷ்டிக்கப்படவில்லை. ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி படைக்கப்பட்டு அதை நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவருடைய படைப்பில ஒவ்வொன்றிலும் ஒரு முழுமையை நாம் பார்க்கிறோம். There is a completeness in the creation of God. எதையுமே ஆண்டவர் பாதி பாதியாவோ ஒரு குறையோடு படைக்கவே இல்லை. ஒரு சந்திரனை படைத்தால் அது ஒரு சந்திரனாக படைக்கிறார், முழுமையாக. சூரியனை முழுமையாக படைக்கிறார். 7 கிரகங்கள் முழுமையாக படைக்கிறார். ஒரு செடியோ, ஒரு கொடியோ, ஒரு மனிதனோ, எல்லாவற்றிலுமாக முழுமையை ஆண்டவர் அங்கு படைப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம வீட்டில் ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்போமானால், திடீரென்று எங்காவது நாம் போக வேண்டுமானால் போட்டதை போட்டபடி போட்டு வந்தோம்னு சொல்லுவோம். அதாவது நான் வந்து முடிச்சுக்கலாம், இது பாதி ஆஃப் குக்ட், நான் வந்துட்டு மற்ற வேலைகளை பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறோம். ஆனால் இங்கு கடவுளுடைய சிருஷ்டிப்புல ஒரு முழுமையான ஒரு காரியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். சங்கீதம் 8:3 நாம் வாசிக்கிறோம், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று வாசிக்க கேட்கிறோம். இந்த பகுதியில பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய விரல்களுடைய கிரியைகளினாலே அவர் முழுமையை அங்கு முழுமையான படைப்பை படைக்கிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய உடலை எடுத்துக்கொள்வோமானால், மனிதனுடைய உடல் இட்ஸ் அ காம்ப்ளெக்சிட்டினா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் படைத்த ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு உறுப்பையும் ஆண்டவர் நேர்த்தியாக முழுமையாக படைத்திருக்கிறார். இங்க சங்கீதக்காரன் மிகவும் அழகாக சொல்கிறான். சங்கீதம் 139 4வது வசனத்துல, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன். ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, என்னுடைய சரீரம் படைக்கப்பட்டது ஒரு அப்படியே ஒரு நம்ம எவல்யூஷன்ல படிக்கிற மாதிரி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்கிற உண்மை அல்ல. ஆனால் கடவுள் மனிதனை ஒரு முழுமையான பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாக படைத்திருக்கிறார். ஒவ்வொரு உறுப்பும் அது அதன் இடத்துல அது வேலையை செய்யத்தக்கதாக நேர்த்தியாக சிருஷ்டிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒருவேளை கடவுள் இந்த உடம்பை, அதாவது மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணோ இல்ல வாய் மேலேயோ இருந்திருந்தாலும் எப்படியாக இருந்திருக்கும்? பார்க்கவே அசிங்கமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாக படைக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 139 16வது வசனத்துல மிகவும் அருமையாக சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான நிலைமை நமக்கு! நாம் நம்முடைய தாயின் கருவிலே கரு உருவாகும் முன்னே, நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னே, நாம் ஒரு பிண்டமாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவையெல்லாம் நம்ம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா. இந்த ஒரு சிருஷ்டிப்பு, அந்த படைப்பினுடைய மகத்துவத்தை என்றைக்காவது நாம் உணர்ந்திருக்கிறோமா? இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் படைக்கப்பட்ட பொருட்களும் என்னையும் நீர் எவ்வளவு மகத்துவமான முறையில, நான் ஆச்சரியப்படத்தக்கதாக நீர் என்னை உருவாக்கி இருக்கிறீங்க ஐயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இருதயம் என்கிற இந்த ஒரு உறுப்பு, அது பார்க்க நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அதை அழகாக வரைந்து அதற்குள்ள ஒரு அம்பெல்லாம் போடுவாங்க. ஆனால் உண்மையிலே இருதயம் என்பது ஒரு தாறுமாறா இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அது
தன்னுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் துடித்து கொண்டிருக்கிறதான ஒரு உறுப்பாக அது இருக்கிறது. நம்முடைய கிட்னியை பார்க்குறப்போ த பெஸ்ட் ஃபில்டர், வடிகட்டுறதுல கிட்னியை போல வடிகட்டுறதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்காதான். ஸோ ஒவ்வொரு உறுப்பையும், லிவர் வந்து பார்க்குறோம், லிவருக்கு இன்னொரு பேர் த கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. இந்த பாடி, நம்ம உடம்புல நடக்கிற எல்லா வித மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் சீராய் நடைபெற அவைகள் தன் தன் பணியிலே அப்படி உண்மையும் உத்தமமா வேலை செய்யுது என்று பார்க்கிறோம். அவர்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அவ்வளவுதான். நாம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், ஆனா எந்த ஒரு உறுப்பும் ரெஸ்ட் எடுக்காம உள்ளுறுப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கணும். நாம் அறியாதபடி அவைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய உடம்புல நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் காரணம் ஆண்டவர் அவருடைய படைப்பிலே ஒரு முழுமையை அங்கு கண்டு அவர் திருப்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக, இந்த படைக்கப்பட்ட படைப்பு, ஒவ்வொரு படைப்பும் மற்றவைகளுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்று படைக்கப்பட்டது என்று உணர வேண்டும். நாம சில நேரத்தில் சொல்லுவோம், நான் யாரும் நம்பியும் பிறக்கல, நான் யாரும் நம்பியும் வாழல, எனக்கு யாருடைய துணையும் வேண்டாம். இல்லவே இல்லை. இந்த படைப்பை பார்க்கும் பொழுது, இந்த என்விரான்மெண்ட்டை ஏற்கனவே நம்ம படித்தோம், நாமும் நம் வாழுகிற நம்முடைய சுற்றுப்புறமும், இதை பார்க்கும் பொழுது இதில் 2 விதமான ஃபேக்டர்ஸை பார்க்குறோம். பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். உயிர் உள்ளவை, உயிர் அற்றவை. உயிர் உள்ளவைகள் எவைகள்? மரங்கள், விலங்குகள், மைக்ரோ நுண்ணுயிர்கள், the plants, animals and the microorganisms. இந்த பக்கம் ஏபயோட்டிக், உயிர் அற்றவைகள். சூரியன் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், தண்ணி இருக்கலாம், இவைகளுக்கு வந்து உயிர் இல்லை. ஆனால் நாம் ஒன்றை ஒன்று நம்பி இருக்கோம். இந்த இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிர் உள்ளவைகளும் உயிர் அற்றவைகளுக்குமா இருக்கிற ஒரு சம்பந்தம், ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறதான ஒரு சம்பந்தம். இந்த முதலாவது பார்க்குறப்போ, செடிகள், தாவரங்கள் உணவு தயாரிக்கும். பொதுவாக சொல்லுவாங்க பெரியவங்க, மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காரு, அதுவும் புங்க மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காரு, அதுலேருந்து ஆக்சிஜன் அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். எதுக்காக இதை சொல்லுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு மரமும் தன்னுடைய சூரிய ஒளியிலே தண்ணியில் இருக்கிறதான குளோரோஃபில்லை வச்சுன்னு உணவு தயாரிக்கிறாங்க. அவங்கள தான் ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறோம். சாப்பாட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது செடிகள் தான். இந்த செடிகள் சாப்பாட்டை தயார் பண்ணணும்னா அவர்களுக்கு கரிமல வாயு வேணும். இந்த கரிமல வாயுவை எடுத்துக்கொண்டு உணவு தயாரித்த செடிகள் நமக்கு பிராண வாயுவை கொடுக்குறாங்க, ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. ஸோ மிருகங்கள் வந்து ஆக்சிஜன் வேணும் அவங்க சுவாசிக்க, அதை செடிகள் இருந்துமே பெற்றுக்கொள்கிறார். இனிமே யாருமே சொல்ல முடியாது நான் யாரையுமே நம்பி இருக்கலன்னு. ஏன்னா செடிகளை நம்பி தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். செடிகள் இருந்து கிடைக்கிற அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. இது போல பார்க்கிறப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பந்தத்தை அங்க ஏற்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ செடி இருக்கிறது, செடியும் சொல்ல முடியாது நானே என்னில சிறந்தவன், நான் தான் சாப்பாட்டை தயாரிக்கிறேன். சூரிய ஒளி இல்லாம செடிங்க வந்து உணவு தயாரிக்க முடியாது. குளோரோஃபில் இருக்கும், பட் சன்லைட் இருந்தாதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும்னு நம்ம படிப்புல படிக்கிறோம். ஸோ இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு சூரிய ஒளி அவசியம். சூரிய ஒளிக்கு உயிர் இல்லை, ஆனால் செடிக்கு உயிர் இருக்கு. ஒரு நம்பி சார்ந்து வாழ்கிற ஒரு சம்பந்தத்தை அங்கே பார்க்கிறோம். அடுத்தது உயிரற்றதுக்கும் கூட ஒரு சம்பந்தம் இருக்கு. சூரிய ஒளி அதிகமாக வர்றப்போ தண்ணீர் வந்து எவாபரேட் ஆகுது, அது நீராவியா மாறுது. அங்கேயும் ஒரு இன்டர் டிபெண்டன்ஸை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்துல இது போல ஒருத்தர் சார்ந்து வாழணும் அப்படின்ற மேலான ஒரு பிரின்சிபலை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நம் கிறிஸ்தவர்கள் தான், ஜெபிக்கிறோம் தான், ஆனால் இங்கேயும் பார்க்கிறோம் இல்லையா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து. இதுதான் கிறிஸ்துவ அடிப்படையில நாம் பார்க்கிறதான உண்மை. நாம் யோவான் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை அங்க நாம் பார்க்கிறோம். நம்முடைய சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய மோட்டோ கூட அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருக்கத்தக்கதாக, லெட் தம் பி ஒன் அப்படின்ற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுக்கிறார். இந்த ஒரு ஜெபத்தை நாம் கூர்ந்து கவனிப்போமானால், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு,
பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கணும். அந்த ஒரு மேன்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அந்த பெரிய ரிலேஷன்ஷிப் போலதான் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஒரு உறவு இருக்கணும்னு பார்க்கிறோம். நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிற படைப்புக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது, இந்த படைப்பை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மகிமையான ஒரு படைப்பு, அது ஒரு மேன்மையான ஒரு படைப்பு, ஒரு அழகு இருக்கு படைப்புல, ஒரு அழகு இருக்கு. எத்தனை பேர் டைம் எடுத்து நம்மை சுற்றி பார்க்கிறோம்? வீட்டில் கூட பார்ப்போம். அந்த மக்காச்சோளம் மெய்ஸ் இருக்கும் இல்லையா, அது எவ்வளோ அழகாக அப்படியே யாரும் ஸ்கேலில் வச்ச மாதிரி அடுக்கி இருக்கும் அந்த விதைகள். மாதுளை பழத்தை பிரித்து பாருங்க, என்ன ஒரு அழகான ஒரு கலர், எந்த அளவுக்கு அது உள்ள அரேஞ்ச், யாரையா செய்கிறா இதெல்லாம்? இயற்கையாகவே உருவாகிறது என்ற பொழுது அந்த இயற்கையை படைத்த ஆண்டவரை நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு காயிலும், ஒவ்வொரு பழத்திலும், ஒவ்வொரு பூவிலும், ஒவ்வொரு மரத்திலும், ஒவ்வொரு இடத்துல சூரியன் அழகு, சந்திரன் அழகு, இந்த அழகான இந்த படைப்பை ஆண்டவர் நமக்கு படைத்தார். பிரியமானவர்களே, இந்த படைப்பு தற்காலத்துல எப்படியா இருக்கிறது? மனிதனை ஆண்டவர் படைத்தார். மனிதனை படைத்த ஆண்டவர் நல்லது என்று கண்டார். இது படைப்புல இன்னொரு ஒரு ஃபேஸ் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் படைத்தப்போ அதை எவாலுவேட் பண்றார். ஆண்டவருடைய படைப்பு அது இட் கேன் பி எவாலுவேட்டட். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நாம பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவருடைய படைப்பு மதிப்பீட்டுக்குட்பட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை ஆண்டவர் படைப்பாரு, அங்க படைத்துட்டு ஒரு உதாரணத்துக்கு சூரியனை படைக்கிறாரு, அது பார்க்கிறாரு, பார்த்துட்டு நல்லது என்று கண்டார். செடி கொடிகளை படைத்தார், நல்லது என்று கண்டார். கனித்தரம் மரங்களை படைத்தார், நல்லது என்று கண்டார். மிருகங்களை படைத்தார், நல்லது என்று கண்டார். வேல்யூட் பண்றாங்க. நம்ம வீட்டில் கூட ஏதாவது செய்யறப்போ, ஒருவேளை இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய ரெசிபிஸ் எல்லாம் யூடியூப் பார்த்து ட்ரை பண்றோம். அதுல ரொம்ப டேஸ்ட் இருந்தா சூப்பரா இருக்கு, சில நேரத்துல இல்ல இது சரியில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவருடைய எல்லா படைப்பும் ஆண்டவர் மார்க் போட்டுன்னு வர்றார், நல்லது நல்லது நல்லது. ஒரே விஷயத்துலதான் நல்லது அல்ல என்று காண்கிறார். அதாவது மனிதனை படைத்து மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று ஆண்டவர் அங்கு கண்டு ஏற்ற துணையாகிய ஏவாளை அங்கு படைக்கிறதை பார்க்கிறோம். சோ ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் அந்த அந்த இவர்கள் இருவரையும் படைத்த பின்பு படைப்பு முழுமை அடைகிறது. The crown of creation is a human being. அதாவது மனிதன் தான் இந்த படைப்புக்கு மகுடமாக ஆண்டவர் படைக்கிறார். மனிதனுக்கு மகுடமாக ஆண்டவர் மனுஷியை படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளில இந்த படைப்புகளை நாம் எப்படியாக பராமரிக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார், இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள், இவைகளை பராமரியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இந்த நாளில, இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது இயற்கையானது தவிக்கிற தவிப்பை நாம் உணர்கிறோம். இவையெல்லாம் மனிதனுடைய காரியங்களினாலே, மனிதனுடைய சுயநலத்தினால இயற்கை அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை. இயற்கையின் சீற்றங்கள் பல இடங்களிலே காணப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் வாழுகிற இந்த பூமி, இந்த பூமியை சுற்றிலும் ஓசோன் படலம் என்கிற ஒரு படலம் இருக்கு. வயசான அம்மாமாருங்கெல்லாம் கூட இது தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க ஸ்கூல் போய் படிச்சில்லைன்னா கூட இந்த பூமி இருக்குதுன்னு சொன்னா, அந்த பூமியை சுற்றி ஒரு ஒரு படலம்ன்றது ஒரு மூடி, அதாவது ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் ஏன் படைக்கப்பட்டதுன்னு சொன்னா, சூரியன் கிட்ட இருந்து ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு வரும், யூவி ரேஸ். அது பூமிக்குள்ள வந்துச்சுன்னா மனுஷர்களுக்கு அது தோல் கேன்சரு, மற்ற ஜெனட்டிக்னா குழந்தை கர்ப்பம் தரிக்கிறப்பவே அந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் பண்ணிட்டு ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறது. இது போன்ற பல காரியங்கள் அங்கே ஏற்பட வாய்ப்பு இருப்பதினால ஆண்டவர் தான் இந்த ஓசோன் லேயரை அங்கே படைக்கிறார். இந்த ஓசோன் படலம் அது டிப்ளீட் ஆகுது, ஓட்ட விழுது. அதுக்கு காரணம் மனுஷன்தான். மனுஷன் உபயோகப்படுத்துகிறதான இந்த ஏசி பஸ்ஸு, ஏசி காரு, ஏசி வீடு,
ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு கேஸ் வெளியே வரும், குளோரோஃப்ளோரோ கார்பன். இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்துட்டு தான் ஓசோன் படலத்தில் தொலை போடும். அந்த ஓட்டி ஆச்சுன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் பூமிக்குள்ளே வந்துடும். பிரியமானவர்களே, இந்த இயற்கையை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கோம், ஆனால் அதை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். இந்த பொல்யூஷன்ஸ் என்ன ஆகுது? மாசுபடுதல். ஆண்டவர் வந்து தண்ணீரை சுத்தமாக படைத்தார், காற்றை சுத்தமாக படைத்தார், ஆனால் நாம் அதை மாசுபடுத்தி கொண்டு வருகிறோம். உபாகமம் 28:22 சாபங்களை நாம் பார்க்குறோம். அங்கே ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்த ஆண்டவர் சாபங்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு சாபம் வந்துட்டு 28:22 உபாகமம், இங்க ஆண்டவரின் கட்டளைகளை நாம் கை கொள்ளாத போகும் பொழுது ஏற்படுகிற சாபங்கள். உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காலினாலும் விஷப்பனியினாலும் உன்னை நான் சபிக்குவேன் என்று அங்கு பார்க்கிறதை பார்க்கிறோம். 28:38 வசனத்துல, உன் மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சமாய் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். 28வது அதிகாரம் 42வது வசனத்துல தொடர்ந்து, உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டில் பட்சித்து போடும் என்று நாம் பார்க்கிறோம். இங்கு இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது சில காரியங்கள், இந்த விஷப்பனி ஸ்மாக், நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் இப்போ வருத்தப்பட்டிருக்காங்க. அதாவது ஸ்மோக்கும் ஃபாகும், புகையும் பனியும் ஒன்றாய் சேர்ந்து விஷப்பனியாக மாறுகிறது. இந்த ஸ்மாக் வந்து இட்ஸ் அ கில்லர் பிரிசிபிடேஷன் பார்க்கிறோம். அது லங்ஸுக்கு போறப்போ லங்ஸை டேமேஜ் பண்ணுன்னு பார்க்கிறோம். ஆண்டவர் அதை ஒரு சாபமாக அங்கு காட்டினாலும் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு சாபம். ஸ்மோக், த வெஹிக்கல் பாப்புலேஷன், த ஹியூமன் பாப்புலேஷனை விட வெஹிக்கல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அதிக புகைகள், தொழிற்சாலைகளிலிருந்து வர புகைகள், வீடுகளிலிருந்து வர புகைகள், வாகனங்களிலிருந்து வந்த புகைகள் பனியோடு சேர்ந்து விஷப்பனியாக மாறுகிறது. உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும், இந்த இப்போ வந்துட்டு மிகவும் பரவலாக பேசப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் அது குளோபல் வார்மிங். இந்த உலகமே சூடுனால அதிகமாய் முன்னேறி கொண்டு இருக்கிறதுனால பனிகள் எல்லாம் உருக தொடங்கி இருக்கிறது. கடல்களிலே நீர் வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம், கடல்களுக்கு ஆண்டவர் கடவாத எல்லையை நியமித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது மனிதன் ஏற்படுத்துகிறதான இந்த உஷ்ணத்தின் விளைவாக ஐஸ் எல்லாம் என்ன ஆகுது? உருகி கடல்களிலே நீர் அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த மாசுபடுதல் நமக்கு நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிறதான தீங்காக நாம் பார்க்கிறோம். ரோமர் 18:22 நாம் இங்க இப்போ வாசிக்க கேட்டோம் நிருப பாடமாக. அதுல பார்க்கிறோம், ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது என்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அருமையானவர்களே, இந்த பிரசவ வேதனை படுகிறதான இந்த தவிப்பு சர்வ சிருஷ்டிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் 19வது வசனம் நிருப பாடத்துல, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று இங்கு வேதத்துல வாசித்தோம். இந்த ஒரு காரியங்களை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை நாம் அழித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு எப்படியாக இது முடிய போகிறது? நாகரிகம் என்ற பெயர்களிலே காடுகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறோம், தண்ணீர்களிலே கழிவுகள் எல்லாம் கலக்கப்படுகிறது, அதனால தண்ணீர் மாசுபடுகிறது. காற்று சுவாசிக்கிறதுக்கு ஏற்றதா இல்லை, காற்று வந்து மாசுபட்டு நம்முடைய பலவித பிரச்சனைகளுக்கு நேராக நம்மை அது நடத்தி கொண்டு செல்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படியாக மாற்றப் போகிறார்? நம்முடைய விசுவாசத்தின்படி புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட போகிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்ம வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய வல்லமை படைத்த தேவன் என்பது நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் காற்றையும் கடலையும் அதட்ட மட்டுமல்ல, புதிய வானத்தையும்
புதிய பூமியையும் அவர் உருவாக்க போகிறார் என்பதுதான் நிச்சயம். இந்த கொரோனா கொள்ளை நோய் காலத்திலே அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். மாசுபடுதல் மட்டாய் இருக்கிறது, மினிமைஸ் ஆயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இங்கு இன்னுமாக கூட ஆண்டவர் இந்த பூமியை சுத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த பூமியை சுத்தப்படுத்தின பின்பு ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகை நடக்கும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கொரோனா காலத்தில் அநேக ஊழியக்காரர்கள் 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், எல்லாரும் என்ன பண்ணோம்? மனம் திரும்பணும், தங்களை தாழ்த்தணும், நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவருடைய முகத்தை தேடுறோம். ஆனா பொல்லாத வழிகளை விட்டு மட்டும் விலகல. இந்த இயற்கையை அழிக்கிறதான ஒரு பொல்லாத ஒரு வழி, இயற்கை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் என்பதே பொல்லாத ஒரு வழிதான். அதை மட்டும் நாம் மாற்றிக்கொள்ளவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை அவருடைய படைப்புக்காக துதிப்பது மட்டுமல்ல, அவருடைய படைப்பை நாம் பராமரிக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த படைப்பு மகத்துவத்தை, அவருடைய மேன்மையை நாம் உணர்ந்து அதை நாம் பராமரிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த கிரகம், அதாவது பூமி ஒரு பிளானட் எர்த், கிரீன் எர்த். பூமியில மட்டும்தான் உயிர் வாழும், மற்ற கிரகங்களில உயிர் வாழ முடியாது. அதற்கு காரணம், பூமியில மட்டும்தான் தண்ணீர் இருக்கும், பூமியில மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கும். அதனாலதான் உயிர் வாழும் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பிரதானமாக கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த பொக்கிஷமான இந்த பூமியை பாதுகாப்பது நம் அனைவருடைய கடமையா இருக்கிறது. முடிக்க முன்பாக நான் உங்கள் முன்பாக ஒரு மலைவாழ் மக்கள் குறித்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது சோலிகாஸ் என்கிற ஒரு ட்ரைபல் பீப்புள். அவர்கள் மலைவாழ் மக்கள், காடுகளில வாழ்பவர்கள். அவர்களுடைய கடவுள் மரங்கள் தான். அதாவது அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு இலையும் கடவுள். அதனால மரத்தெல்லாம் அவங்க வெட்ட மாட்டாங்க. எப்படி நாம மனுஷனை வெட்டினா துடிப்போமோ, அது மாதிரி மரங்களை அவங்க வெட்ட விட மாட்டாங்க. தவிர்க்க முடியாத சில காரணங்களினால மரத்தை வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்பொழுது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி ஒருவர் மரித்து போனால் துக்கம் கொண்டாடி துக்க பாட்டு பாடி ஒப்பாரி வைப்பாங்களோ, அதே மாதிரி அந்த மரத்தை சுற்றி எல்லாரும் உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? துக்கம் கொண்டாடுவாங்களாம். அந்த அளவுக்கு மரங்களுக்கு முக்கியம் கொடுக்கிற ஒரு ட்ரைபல் பீப்புள். ஆனால் நாம் நாகரிகம் படைத்தவர்கள் என்று சொல்கிறோம். நாம் எப்படியாக இந்த இயற்கையை பாதுகாக்க போகிறோம்? இந்த இயற்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம். இதை நாம் பண்படுத்தி ஆண்டு கொள்வது மட்டுமல்ல, அதை பராமரித்து பாதுகாக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மாசு இல்லாத சுற்றுப்புற சூழலை உருவாக்க நாம் நம்மால முடிந்ததை செய்வோம். மரம் நடுவோம், மழை நீர் சேகரிப்போம், இயற்கை வளங்களாக காணப்படுகிற மெட்டல்ஸ், பலவிதமான அரிய பொருட்கள், பெட்ரோல், இவற்றையெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கென சில வளங்களை நாம் பாதுகாப்போம். அருமையானவர்களே, இன்றைய நாளிலே விசுவாசம், நம்பிக்கை, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்த ஆண்டவர் படைத்தான். படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனை படைத்தான் தன்னை வணங்க என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப இந்த படைப்புகளை நாம் பராமரிப்போம், ஆண்டவரை நாம் துதிப்போம். ஒவ்வொரு நாளிலும் இந்த படைப்புகளை உற்று நோக்கி ஆண்டவருக்குரிய அந்த மகிமையையும் கனத்தையும் கொடுக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரின் சத்தியத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திருமதி எமிலி தீமோத்தி அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் பரிபாலன குழுவின் சார்பிலும் எனது சார்பிலும் அன்பின் நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து அவரோடு இருந்து அவர் செய்கின்ற அந்த தலைமை ஆசிரியர் பணியில் மட்டுமல்ல, அவர் கையின் கீழ் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களையும், அவருடைய இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக
நமது விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிலோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அருள் கூர்ந்த அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். திருச்சபையின் அறிவிப்புகள். ஓய்வு நாளின் ஆன்லைன் காணொளி தொழுகையில் பங்கு பெற்ற அனைத்து நமது பர்னபாஸ் திருச்சபையார் யாவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று கர்த்தருடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நமது ஆயிரம்மா திருமதி எம்லி தீமோத்து அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாகவும் பரிபாலன குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்தில் திருமண நாட்களை பிறந்த நாளை காண்ப அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாகவும் பரிபாலன குழு சார்பாகவும் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, தேவரீர் நீர் சர்வத்தையும் ஆண்டவரே படைத்தீர், நன்மைக்கென படைத்தீர். மனுஷன் ஆண்டவரே அதை ஆண்டு கொண்டு பாதுகாப்பு தரும்படியாய் பணித்தீர். ஆனால் மனிதன் ஆண்டவரே தன்னுடைய சுய லாபத்திற்காக நீர் படைத்த இயற்கையை மதிப்பளிக்காது ஆண்டவரே எதிர்த்து செயல்படுகின்ற நிலை நிமித்தமாய் இயற்கை மாசுபட்டது மட்டுமல்ல, இயற்கை ஆண்டவரை விடுதலைக்காக பெரு மூச்சுகளோடு கூட தவிக்கின்ற தவிப்பை உணராது வாழுகின்ற நிலையிலே மனிதன் இயற்கையை விட்டும் உம்மையை விட்டும் ஆண்டவரே தூரமாய் விலகி சென்றவனாய் காணப்படுகின்றான். ஆமாண்டவரே, அவனமான ஒரு உறவை நாங்கள் தொடர்ந்து நீடிக்காத படிக்கு உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பவர்களாய் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் சுவாமி நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழும்படியாய் நீர் தருகின்ற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னால் வேளுமாய் சுவாமி ஆமாண்டவரே, தேவரீர் தாவீது சொன்ன வண்ணமாய் நான் பிரமிக்கத்தக்க விதமாய் உருவாக்கப்பட்டேன் என்று சொன்ன வண்ணமாய் சுவாமி தேவரீர் உமது பிரமிப்பின் மகத்துவத்தை உணர்ந்தறிந்து உமக்கு நன்றி என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கின்றோம். தங்கள் வாழ்நாளிலே இன்னும் ஒரு நாளையும் இன்னும் ஒரு ஆண்டை கண்டிருக்கிற தயவு நிமித்தமாய் உம்மை துதிக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்மை போற்றுகின்றோம். ஆமாண்டவரே, கர்த்தர் அமைத்து கொடுத்த இந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதாக நீர் பணித்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கின்றோம். அவர்கள் இணைந்த அந்த நன்னாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாய் தந்திருக்கிற வாய்ப்புக்காக உம்மை துதிக்கின்றோம். தொடர்ந்து சுவாமி தேவரீர் அன்பின் பிள்ளைகள் என்னாலும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து களி கூறுவது மட்டுமல்ல, ஆண்டவரை கர்த்தர் பணிக்கின்ற ஒவ்வொரு நற்செயல்களையும் வெளிப்படுத்துகின்ற நற்சாட்சிகளாய் காணப்பட நீர் கிருபை தர வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நல் நாமத்திலே பிதாவே, ஆமேன். ஆதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூய ஆதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு ஏறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். என்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாடவே
பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவர் துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவர் துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவாகிய எல்லாம் வல்ல கடவுளே, உமது சொந்த குமாரன் என்றும் பாராமல்
எங்களுக்காக அவரை தந்துள்ளீர். அவரும் அவர் மூலமாக எல்லாவற்றையும் எங்களுக்கு இலவசமாக தந்துள்ளார். நாங்கள் இங்கு கொண்டு வந்து உமக்கு படைக்கும் காணிக்கைகளை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். எங்களது எல்லா வரங்களோடும் நாங்கள் எங்களை உமக்கு ஒப்புவிக்க பலம் தாரும். சரீரம், ஆத்துமா, ஆவியுடன் நாங்கள் உண்மையாகவும் சுயாதீனத்துடனும் உம்மை சேவித்து உமக்கு செய்யும் ஆராதனையில் எங்கள் ஆழ்ந்த மகிழ்ச்சியை காண செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். என்னால் வேலுமாய் ஆண்டவரே, தூய பர்னபாஸ் ஆலய குடும்பத்தோடு உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. ஆமாண்டவரே, நீர் ஒரு நோக்கத்தோடு கூட தேவரீர் உமது படைப்புகளை படைத்தீர் சுவாமி. அவைகள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற தயவுக்காக உம்மை போற்றுகின்றோம். தன்னலம் கருதாது பிறநலம் கருதி ஆண்டவரை செயல்படுகின்ற இயற்கையோடு மனிதன் ஆண்டவரே தன்னை மாசுபடுத்தி கொண்டு ஆண்டவரே சுயநலத்தோடு ஆண்டவரே தீமை செய்கின்ற நற்செயல்களை புரிவது நிமித்தமாய் தன்னை அழித்துக் கொள்வது மட்டுமல்ல, தனக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட இயற்கையையும் அழிக்கின்ற ஒரு தன்மைக்குள்ளாய் ஆட்படுகின்ற நிலையை ஆண்டவரே கண்டு வருந்துவது மட்டுமல்ல சுவாமி, இனி அபிதமான தவற்றை செய்யாதபடிக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, இன்று உலகளவிய நிலையிலே காணப்படுகின்ற எல்லா விதமான ஆண்டவரே தீய செயலுக்கும் மனிதனுடைய சிந்தனையும் செயல்பாடும் ஒரு காரணமாய் இருப்பதை ஆண்டவரே எண்ணி நாங்கள் வருந்துகின்றோம். ஆமாண்டவரே, நாங்கள் வாழுகின்ற மாநிலம் மட்டுமல்ல, நாடு மட்டுமல்ல, உலகம் தழுவிய நிலையிலே சுவாமி அச்சுறுத்தப்பட்டு வருகின்ற இந்த கொடிய வாதை நிமித்தமாய் சுவாமி பல உயிர்களை நாங்கள் இழந்தவர்களாய் ஆண்டவரே காணப்பட்ட பொழுதும் அந்த உண்மையான மனமாற்றத்தோடு கூட என்னுமாய் உம்மை நோக்கி பாராமுகமாய் இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தயவாய் மன்னியும் சுவாமி. ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற அந்த வாழ்க்கைக்குள்ளாய் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே ஒருவரை ஒருவர் மாய்த்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் நாட்டிலே சுவாமி காணப்படுகின்ற அந்த எல்லை பகுதியிலே காணப்படுகிற அந்த பதற்றமான சூழ்நிலை ஆண்டவரே மனிதன் செய்த தவற்றை மறைக்கத்தக்கதாக ஆண்டவரே பிற காரணங்களை ஆண்டவரே தேவரீர் விளைவித்து அதன் வாயிலாக இன்னுமாய் கொடுமையான ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாய் உட்படக்கூடிய செயல், அணு ஆயுத ஆண்டவரே உளைச்சலுக்குள்ளாய் உட்படுகின்ற செயலை மனிதன் தவிர்த்து வாழ கிருபை தாரும். மீண்டும் ஆண்டவரே போர் அபாயம் ஏற்படாதபடிக்கு தடுத்தாள வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளோடு உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அனைத்து தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு கூட செயல்பட கிருபை தாரும். ஞானத்தோடு கூட ஆண்டவரை செயல்பட கிருபை தர வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். என்னால் வேளுமாய் ஆண்டவரே எங்களை ஆளுகின்ற அதிபதிகளுக்காக நோக்கி மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். ஆண்டவரே, சீரிய சிந்தையோடு கூட செயல்படும்படியான ஆற்றலை உடையவர்களாய் காணப்பட கிருபை தாரும். அடிமட்ட மக்களுக்கும் ஆண்டவரை உதவி செய்ய மனமுடைய பிள்ளைகளாய் காணப்பட கிருபை தாரும். புலம் பெயர்ந்து காணப்படுகின்ற மக்கள் சுவாமி இன்னும் தங்கள் சொந்த கிராமத்துக்கு செல்ல இயலாதபடிக்கு தவிக்கின்ற ஒரு சூழ்நிலை, இயற்கை ஆண்டவர் எவ்விதமாய் தவிக்கின்றதோ அவ்விதமாய் சுவாமி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வறுமை நிமித்தமாய் உறவுகளை இழந்து ஆண்டவரே உடைமைகளை இழந்து இன்னும் தங்கள் சொந்த கிராமத்திற்கும் சொந்த இடத்திற்கும் செல்ல இயலாதபடிக்கு சுவாமி தவிக்கின்ற தவிப்பை கர்த்தர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்ய மனமுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவரின் முன் வந்து சுவாமி அவளுக்கு உதவி செய்ய கிருபை தர வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். இயற்கையின் சீற்றத்தால் ஆண்டவரே இந்த புயல் நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட ஒடிசா இனமாக மேற்கு வங்காள பகுதிகளுக்காக நோக்கி மன்றாடுகின்றோம். உயிர்களை ஆண்டவரே மாய்த்து சென்ற அந்த பெரும் பாதிப்பு நிமித்தமாய் சுவாமி மக்கள் மீண்டெழ கிருபை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உடைமைகளை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளோடு உடைய கிருபை இருக்கட்டும். அரசாங்கத்தின் நிமித்தமாய் ஆண்டவரை தொண்டு நிறுவனங்கள் செய்கின்ற அந்த சேவை நிமித்தமாய் மக்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். மட்டுமல்லாது ஆண்டவரே தேவரீர் உலக அளவிலே அச்சுறுத்திற ஒரு வாதை ஆண்டவர் அது இன்னும் நீங்க பெறாத நிலையிலே சுவாமி
தேவரீருடைய வேத வசனம் சொல்கின்ற வண்ணமாய் ஆண்டவரே, நீர் மழையை தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல சுவாமி, வெட்டுக்கிளிகளை அனுப்புவேன் என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவரே, தேவரீர் எப்போதுமா எங்கள் நாட்டிலே ராஜஸ்தான் எனமாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் பகுதியில் ஆண்டவர் இந்த வெட்டுக்கிளியின் தாக்கத்தை நிமித்தமாய் சுவாமி பல பயிர்கள், விவசாயிகள் தங்கள் ஆண்டவரை விளைச்சலை காண விடாதபடிக்கு தவிக்கின்ற ஒரு தவிப்பு. பல மக்கள் ஆண்டவரே இதை கண்டு ஆச்சரியமாய் ஆண்டவரை திகைத்து நிற்கின்ற ஒரு நிலை. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்ட உமது உண்மைகள் நிறைவேறும்படியாய் கர்த்தர் வாய்க்கை செய்து வருகின்றீர். நீர் எச்சரிக்கின்றீர் சுவாமி. மனிதனை ஆண்டவரே தேவரீர் விதமாய் நீர் கொடுக்கின்ற எச்சரிப்பை உணர்ந்த நிலையிலே மனிதன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து வருந்துவது மட்டுமல்ல, இனி அவர் தன் தவற்றை செய்யாதபடிக்கு தன்னை தடுத்துக் கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, தேவரீர் விதமான சூழ்நிலை எங்கள் நாட்டிலே ஏற்படாதபடிக்கு சுவாமி ஒவ்வொருவரும் உள்ளான மனமாற்றத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை தர வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். தூய பர்னபாஸ் ஆலயத்தோடு உடைய கிருபை இருக்கட்டும். ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் ஆசிரியத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, வாலிப அன்பர்களோடு உடைய கிருபை இருக்கட்டும். பெண்கள் ஐக்கிய சங்கத்தாரையும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை ஆசிரியத்து காத்துக்கொள்ளும். பாடர் குழுவோடு உடைய கிருபை இருக்கட்டும். வயது மூத்த குடிமக்களை ஆசிர்வதியும். பரிபாலன குழுவை ஆசிர்வதியும் சுவாமி. மருத்துவ சேவையில் உட்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, அவர்கள் சுயநலம் பாராது ஆண்டவரை பிறநலம் கருதி பணிபுரிகின்ற அந்த பணியின் நிமித்தமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட நெற்கிருபை தாரும். இன்னும் மீண்டுமாய் ஆண்டவரே, இயற்கையை நாங்கள் அழித்து வாழாதபடிக்கு பாதுகாத்து வாழுகின்ற ஒரு பொறுப்பிலே உட்பட்டிருக்கிற நிலை சுவாமி, நாங்கள் எப்போதும் எங்களை உட்படுத்தி கொண்டு வாழ கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். கர்த்தரின் நல்லாசியை பக்தி வினயத்தோடு கூட பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது. ஆமேன். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்புமையா. மனமதில் தயையுறும் மகத்துவ பரணி வந்தனமுமக்காமே. மனமதில் தயையுறும் மகத்துவ பரணி வந்தனமுமக்காமே. திருநாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள் சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சாமி நின்னருள் புரிவார். சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சாமி நின்னருள் புரிவார். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரணே பாதசரண் ஆமே. பாத்திரமே அதிசோபித பரணே பாதஸ்வரன் ஆமே.
யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.